அர்ப்பணிப்பு, அதாவது சப்மிஷன் ஆஃப் சர்ச். ஒரு திருச்சபை ஆண்டவருக்கு தன்னை எப்படி அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் தமக்காய் பிரித்தெடுத்த பிள்ளைகளுக்காய் வார்த்தைகளை மறைத்து அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு பெரிய காரியம்தான். ஆனால் என்னால் எவ்வளவு சீக்கிரமா ரத்தன சுருக்கமா இதை சொல்லி கடந்து போக முடியுமோ நாம் கடந்து போவோம். திருச்சபையின் அர்ப்பணிப்பை குறித்து தியானிப்போம். எடுத்த ஒருவர் வாசித்து உதவுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வேலைக்காரர் சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு நீங்கள் எல்லா காரியத்திலும், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வேலைக்காரரே, அதாவது ஊழியக்காரனுக்கு இன்னொரு பேர் தான் வேலைக்காரன். உலகத்தில் வேலை செய்கிறதான எனக்கு, படியளக்கிறதான எனது மேல இருக்கிற என்னுடைய முதலாளிக்கு நான் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறது போல, நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு வேலை செய்யக்கூடாது. உலகத்துல அவங்க என்ன பாக்குறாங்களா, கேமரா வச்சிருக்கிறாங்க, வேலை செய்யறோம். ஆனால் உலகம் எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்கிறதான பயமெனில் இல்லாதபடியினாலே, ஏனோதான் சபைதானே, எப்பொழுது வேண்டும் என்றாலும் போகலாம், தேவ பிரசன்னம் தானே எப்பொழுது என்றாலும் கிடைக்கும், ஆண்டவர் என்னோட இல்லைங்க பேச மாட்டான். என் ஆண்டவருக்கு சில நியமங்கள் உண்டு, ஆண்டவருக்கு சில குணாதிசயங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் மனிதனுக்கு அல்ல. இங்க 80 வருஷம் வேலை செஞ்சா வேலை முடிஞ்சிடும். இங்க விஆர்எஸ்ல ரிட்டையர்மெண்ட் கொடுத்து மேல போயிடுவோம். மேலே போகிறதா நேரத்துல எனக்கான ஒரு தொடக்கம் இருக்கிறது. அந்த தொடக்கத்துல அங்கும் நான் வேலைக்காரனா இருக்கிறேனா இல்லை என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்திலே கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்து பரலோகத்திலே அநேகத்திற்கு நான் அதிபதியாய் மாற போகிறேனா? இதுதான் கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு முன்பாய் வருகிறதான காரியம். எனக்கு உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் வேண்டுமா? பரலோகத்தில் எனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறதான மேன்மைகள் வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, கபடமில்லா இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். என் இருதயத்துல கபடங்கள் இருக்கக்கூடாது, என் இருதயத்துல பொறாமைகள் இருக்கக்கூடாது, என் இருதயத்துல வஞ்சகம் இருக்கக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் நமக்கு அழகாய் அடிக்கோடிட்டு காண்பிக்கிறது. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் பொல்லாங்கு மகா சபையில இங்கே மறைச்சிடலாம். பார்க்கும்போது ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஆனால் மனதிற்குள்ள நான் வைத்திருக்கிறது வஞ்சகம் மகா சபையிலே அது வெளிப்படுத்தப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதே அதிகாரத்துல 24ஆம் வசனம் சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா ஆண்டவருக்கு கொடுப்பதில்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் நேரமாய் இருக்கட்டும், என் பொருளாய் இருக்கட்டும், எல்லா காரியங்களாய் இருந்தாலும் நான் துக்கத்தோடு அல்ல, நான் மனப்பூர்வமாய் திருச்சபைக்காய் ஆண்டவருக்காய் பரலோகத்திற்காய் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த ஆராதனைக்கு, இந்த தேவ பிரசன்னத்திற்கு அழைத்த உங்களை கர்த்தர் உள்ளே கொண்டு வந்தார். நான் இப்படி சொல்லுகிறேன், வந்த உங்களை கர்த்தர் இந்த ஆராதனை முடிகிற நேரத்தில் திருச்சபைக்குள்ள கர்த்தர் எத்தனை ஆசீர்வாதங்களை வைத்தார், திருச்சபைக்கு வருகிறதான ஒரு மகள் எத்தனை அர்ப்பணிப்புகள் இருக்க வேண்டும், இந்த அர்ப்பணிப்புகள் இருக்கும் என்றால் என்னை நீதிமானாக்குவார் என்றால் என் ஓட்டம் முடிகிறதான நேரத்தில் கர்த்தர் என்னை மகிமைக்குள்ள பிரவேசிக்க பண்ணி என்னை மகிமைப்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 7:38. சீனாய் மலையில தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்துல, இன்றைக்கு அநேக கேள்விகள் உண்டல்லவா? ஆண்டவரே, இந்த திருச்சபைக்கு வந்தேனே, வாழ்க்கை வனாந்திரம். நான் சொல்லுகிறேன், உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றால்
திருச்சபையில தேவ சன்னிதானத்துல வனாந்திரங்களாய்த்தான் இருக்கும். என் ஆண்டவரால் வனாந்திரங்களை மாற்ற முடியுமா? நிச்சயம் முடியும். வேதம் சொல்லுகிறது, பிதாக்களோடும் கூட வனாந்திரத்துல எங்க இருந்தவ? அப்ப சபை என்பது என்னது? வனாந்திரம். என்னை சோதிக்கும் வனாந்திரம், என்னை ஆசீர்வதிக்கிற வனாந்திரம். அநேகர் வருவாங்க, உள்ள வந்தா ஏசப்பா எனக்கு எதையாவது கொடுப்பாங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனை தேடு. தேவனுக்குள்ளாய் வந்தால் இது கிடைக்குமா என்று தேடாது. ஏனென்றால் உன் நாவல் சொல் பிறவாதுவதற்கு முன்னே அதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அது அவருக்கு தெரியும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, வனாந்திரத்துல சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி. அப்போ ஜீவ வாக்கியங்கள் எங்கே இருக்கிறது? வனாந்திரத்திற்குள் இருக்கிறது. மன்னா எங்கே கிடைத்தது? வனாந்திரத்தில் கிடைத்தது. கானான் தேசத்தில் காலை வைத்த நேரத்தில் மன்னா நின்று போனது. நான் பரம கானானிலே அடியெடுத்து வைக்கிறதான நேரத்தில் மெசேஜ் கிடைக்காது. ஊழியக்காரன் இருக்க மாட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மன்னா ஜீவ வாக்கியமாய் எனக்கு ஜீவனை கொடுக்கும் வார்த்தைகளாய் இறங்குகிற நேரத்துல திருச்சபைக்குள்ளாய் என்னை அர்ப்பணிக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து நான் காண்பித்து கொடுப்பது, மோசே வனாந்திரத்திற்குள்ளே சபைக்குள்ளாக இருந்து ஜீவ வாக்கியத்தை அவன் வாங்கி கொடுத்தது போல இன்றைக்கு கிடைக்கிறதான வாக்கியங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆனா அதே அதிகாரத்துல 39ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, தங்கள் இருதயங்களில் எகிப்திற்கு திரும்பி. நான் உள்ளதான் உட்கார்ந்திருக்கிறேன், நான் சர்ச்சில தான் இருக்கிறேன், ஏசப்பாவுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். ஆனா என் இருதயம் வீட்டுல பால் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேனா, கடனை கொடுத்துட்டேனா, இந்த காரியங்களை செய்து விட்டேனா? என் அன்பு தேவ பிள்ளைகள், தன் இரத்தத்தினால் உன்னை அவர் மீட்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால் மறுபடியுமாய் விட்டு வந்ததான காரியங்களுக்கு உன் பார்வையை நீ செலுத்தக்கூடாது. 7 காரியங்களை கர்த்தருக்கு சித்தம் என்றால் இந்த ஆராதனையை தியானிக்க போகிறோம். முதலாவது அர்ப்பணிப்பு ஞானஸ்நானம். சிவந்த சமுத்திரத்திற்கு அடையாளம். எழுதுகிறதான தேவதாசர்களுக்காய் நான் சொல்லுகிறேன், முதல் அர்ப்பணிப்பு சபைக்குள்ளா இருக்க வேண்டியது ஞானஸ்நானம். என் ஆண்டவர் ஜனங்களை எகிப்திலிருந்து தனது இரத்தத்தினால மீட்டு வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வருகிறதான நேரத்தில் உபாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின் படியாக அடிக்கடி சொல்லுகிற காரியம், காலத்தை பிரயோஜனப்படுத்து. ஞான ஸ்நானம் எடுக்கிறீங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஞான ஸ்நானம் என்பது எனக்கு ஞானம் வந்த பிற்பாடு நான் எடுக்கிற ஸ்நானம். சிலர் பிறந்த உடனே சர்ச்சைக்கு கொண்டு போய் தெளிச்சுட்டா போத இல்லைங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்கிறேன். நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழி, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், போகிற வழியாய் வனாந்திரத்திற்கு பிரயாணம் பண்ணி நான் திருச்சபைக்குள்ளாய் வனாந்திரத்திற்குள்ளாய் வர வேண்டும் என்றால் சிவந்த சமுத்திரம் என்கிறதான ஞான ஸ்நான அனுபவத்திற்குள்ளாய் என்னை நான் சமுத்திரத்திற்குள்ளாய் அர்ப்பணிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர், சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் அன்றைக்கு மேகத்திற்கு கீழே இருந்தாங்க. நீ திருச்சபைக்குள்ளாக ஞானஸ்நானம் என்றைக்கு எடுத்தாயோ அன்றைக்காய் உனக்காக வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறதான நேரத்திலே உனக்கான கையளவு மேகம் அல்ல, கர்த்தரால் அனுப்பப்பட்ட அவருடைய கை உனக்கு மேகமாய் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. வேதம் அங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்க, வாசிங்க. எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். வனாந்திரத்திற்கு போவதற்கு முன்பாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஞான ஸ்நானம் என்பது உனக்கு கொடுக்கப்பட்ட சமுத்திரம். அந்த சமுத்திரத்திற்குள்ள நீ இறங்கி கரையேற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் மோசேக்கு உள்ளாக. மறுபடியும் சொல்லுகிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, மோசைக்குள்ளாக எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும். நன்றாய் சொல்லுகிற
ஞான ஸ்நானம் என்பது என் தலை முதல் என் பாதம் வரை உள்ளே நான் மூழ்கி கர்த்தருக்காய் என்னை அர்ப்பணித்து பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம். வேதம் சொல்லுகிறது சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். என்னை அழைத்தவர் எனக்கான அடிச்சுவட எப்படி வைத்தார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என் ஆண்டவர் எனக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். என் ஆண்டவர் நடந்து தன்னை ஞான ஸ்நானத்திற்கு அர்ப்பணித்தார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை கொண்டு போய் ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணாங்க. சீமோன் அவரை பிரதிஷ்டை பண்ணினான். பிரதிஷ்டை வேறு, ஞான ஸ்நானம் வேறு. என் ஆண்டவருக்கு ஞானம் வந்த உடனே தானாக வந்தார். அவர் ஞான ஸ்நானத்தை எடுத்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஞான ஸ்நானம் எனக்குள்ளா இல்லாமல் இருக்கும் என்றால் சபைக்கு வந்துடலாம், மகா சபைக்கு போக முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை கேட்கிறதான அன்பு பிள்ளைகளே, ஞானம் வந்த பிறகு நான் ஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறேன் என்றால் இதுவே உனக்கு ரட்சணிய நாள். சமீபத்தில் இருந்து தூரத்தில் இருந்து என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, என் அருமையான குடும்பமே, நீ ஆண்டவரை அறிந்திருந்தும் இன்னும் நீ ஞான ஸ்நானத்திற்கு உன்னை அர்ப்பணிக்காமல் இருப்பாய் என்றால் திருச்சபையில் இருக்கலாம், மகா சபையில் என்னால் இருக்க முடியாது. அதில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, யோவான் 3:5. ஒருவன் ஜலத்தினால் நன்றாய் சொல்லுகிறேன், முதல் தண்ணீரினால் நான் குளிப்பாட்டப்பட வேண்டும், அடுத்தது ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொன்னது உனக்கு முன்பாய் பேசிக் கொண்டிருக்கிற மனிதன் அல்ல. அண்ட சராசரங்களை கையில் படைத்து வைத்து எனக்காய் உனக்காய் தனது கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி கொடுத்த என் ஆண்டவர் தன் வாயினால் உரைத்த வார்த்தை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல். என் அன்பு தேவ பிள்ளைகளை, முதல் அனுபவம் நான் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறவனாய் இருக்கணும். இந்த செய்தியை நான் எடுக்கல, நான் எடுத்த செய்தி யோசுவாவோ வென்றார், தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான். அந்த யோசுவாவின் அனுபவத்துல நீர் எங்களை சேர்ந்தவர், இதுதான் இன்றைக்கு செய்தி. ஆனா ஆண்டவரின் பாதத்துல நேற்று காலையில இருந்து முடிக்கும் போது 2:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நானே எழுதிக்கிட்டே இருந்தேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த பூரணப்படுத்துகிற இந்த மாதத்திலே நீ ஆண்டவரிடத்திலே பூரணப்படுவாய் என்றால் நிச்சயம் சொல்லுகிறேன், மரணம் சம்பவிக்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை மென்மையாக தான் வைத்திருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, 2ஆம் அர்ப்பணிப்பு. முதல் அர்ப்பணிப்பு என்னது? ஞான ஸ்நானம். ஆண்டவரை நான் சந்திக்க போக வேண்டும் என்றால் இந்த குவாலிபிகேஷன் என்னிடத்துல இருக்கணும். 2வது அர்ப்பணிப்பு வனாந்தரம், அதாவது சபை. ஆண்டவரே, நான் ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனா எடுக்காம இருக்கிற சபையில இருக்கிற, ஆனா அங்க வரணும்னா எடுக்காமல் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களை இந்த அனுபவத்திற்குள்ளாய் அர்ப்பணியுங்க. 2வது காரியம் வனாந்தரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சபையில் நிலை கொள்ளுகிறதான அனுபவம், இதுதான் ஒரு தேவ மனுஷனிடத்துல காணப்பட வேண்டியதான 2ஆம் அர்ப்பணிப்பு. வாசிங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ண கடந்து வருவார். அடுத்தது, நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை ஞான ஸ்நானம் என்கிற அனுபவத்திற்குள்ளாய் தன்னை அர்ப்பணித்து அவன் திருச்சபைக்குள்ளாய் கடந்து வருகிற நேரத்திலே வேதம் சொல்லுகிறது, நிலையின் மேல் சட்டம் என் சிரசில தேவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் வைக்கப்படுகிறது. அடுத்தது, நிலைக்கால்கள் என்னது 2 கால்கள் தலையிலிருந்து பாதம் வரையுமாய் என்னை கழுவினவர் என்னை திருச்சபைக்குள்ளாய் கொண்டு வருகிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவர் கிருபை.
என் ஆண்டவருடைய கிருபை இல்லை என்றால் இன்றைக்கு இந்த நாள் எனக்கு கிடையாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை திருச்சபைக்குள்ளாய் அவர் கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த இரத்தத்தை ஏன் ஒவ்வொரு வாரமும் நான் திருச்சபைக்கு வருகிறேன் என்றால் என் தலையிலிருந்து பாதம் வரையுமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் போகிறதான நேரத்தில் வாதைகள் அணுகாது, என் பாதைகளில் வெளிச்சம் பிரகாசித்திருக்கும். அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டார். நான் திருச்சபைக்கு வராமல் இருப்பேன் என்றால் அநேக சங்காரக்காரன் என் வீட்டுக்குள் வருகிறான். கடன் என்கிற சங்காரக்காரன், பலவீனம் என்கிற சங்காரக்காரன், ஏமாற்றம் என்கிற சங்காரக்காரன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் என் இல்லங்களில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தெய்வத்தின் இல்லத்திலே நான் என்னை காண்பிப்பது அவசியமாய் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். அப்ப நான் திருச்சபைக்குள்ளாய் நடந்து வரவில்லை என்றால் தேவனால் நான் அறியப்பட மாட்டேன். தேவனால் அறியப்பட்டவர்களுக்குத்தான் தேவன் சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, இந்த 40 வருஷமும் ஒரு தேவனாகிய கர்த்தர் யார் கூட தான் இருந்தாங்க. அப்ப நான் அவர் பின்னால நடந்திருக்கணுமே. நிறைய நேரத்தில் நான் காணாம போயிடுறேன், நிறைய நேரத்துல நான் வராம போயிடுறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் வராமல் இருக்கிற நேரங்களில் எல்லாம் என் காதுகளில் விழுவது தேவ சத்தம் அல்ல, கூக்குரல்கள், அழுகைகள், வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள். இவைகள் மாற என் அன்பு தேவ பிள்ளையே, வனாந்திரமா இருந்தாலும் கர்த்தர் இருக்கிற இடத்தில் நான் இருப்பேன் என்றால் அந்த வனாந்திரம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியாய் நான் சொல்லுகிறேன், நான் தரித்திரமா இருந்தாலும் நான் திருச்சபைக்குள்ளாய் வருகிற நேரத்திலே சரித்திரத்தை 2ஆய் பிளந்தவர் என் தரித்திரத்தை சரித்திரமாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? மோசேயை உண்மையாய் பின்பற்றினான் யோசுவா. அவனுக்கு ஒரு சரித்திரத்தை ஆண்டவர் இந்த வேத புத்தகத்திலே அவர் எழுதி கொடுப்பார் என்றால் என் தலைமுறையிலே உண்மையாய் தேவனை பின்பற்றி வருவாய் என்றால் இந்த அனுபவத்திற்குள்ளார் இருப்பாய் என்றால் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெயரை கொண்டு அவர் ஜீவ புஸ்தகத்திலே, அவர் ஞாபக புஸ்தகத்திலே அங்கே அவர் எனக்கான சரித்திரத்தை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி எனக்கான சரித்திரம், என் தரித்திரத்தை மாற்றினவர், என் தரித்திரத்து கோலத்தை மாற்றினவர் சரித்திர நாயகர் எனக்காய் என் தலைமுறைக்கு சரித்திரத்தை எழுதினார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நான் சபைக்கு வந்து 15 வருஷம் இருக்கலாம், இல்ல 40 வருஷம் இருக்கலாம், இல்ல 30 வருஷம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் எங்க இருந்தார்? உன்னோடு இருந்தார். எத்தனை பேரால சொல்ல முடியும் இருதயத்துல கைய வச்சு, இதுவரைக்கும் என் ஆண்டவர் என் கூட இருந்தார்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என் ஆண்டவர் கூட இருந்தால் உனக்கு ஒன்றும் குறைபடாது. மறுபடியும் சொல்லுகிற, முதல் வழியாய் ஞான ஸ்நானத்தை எடுத்து 2வது வழி, நான் வனாந்திரமாக இருந்தாலும் என் திருச்சபைக்குள்ளாய் வருகிற நேரத்தில் வந்தால் மட்டும் போதாது, ஆண்டவரின் கரத்தை நான் பிடித்திருப்பேன் என்றால் எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். சபை சொல்லட்டுமே, எனக்கு ஒன்றும் குறைவுபடாது. ஏசப்பா சொல்றாங்க, சொல்லு, உனக்கு ஒன்றும் குறைவுபடாது. என் அன்பு தேவ பிள்ளையே, முக்கியமான ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நான் காட்டி கொடுக்கிற. ஞான ஸ்நானம் எடுத்துட்டு திருச்சபைக்குள்ள வந்துட்டேன். திருச்சபைக்குள்ளாய் அர்ப்பணிக்கப்பட்ட தேவ சனமே, உன்னிலே ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிற. 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரே அவர் மெய்ப்பராய் இருக்கணும்னா எனக்குள்ள எப்படிப்பட்ட காரியம் இருக்க வேண்டும் என்றால் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சத்தமாய் வாசிங்க பார்ப்போம். நல்ல கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர். உலகத்துல நிறைய பிழையாம இருக்கிறாங்க ஆண்டவரை பற்றி தெரிந்தவங்க. இந்த பிழையாம வச்சுதான் ஆண்டவரை இஸ்ரவேலை ஆசீர்வதிச்சாங்க. ஆனா இந்த பிழையாமிற்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் யார் தேவனாகிய கர்த்தர் எப்படி அழகா சொல்றாங்க பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் என்ன வச்சிருக்கிறாங்க? அன்பை வச்சுட்டாரு.
மறக்க முடியல, உன்னை விட்டுட்டு போக முடியல, நீ கேட்கிற காரியத்தெல்லாம் செய்யணும்னு அவங்க வர்றாங்க. வேதம் சொல்லுகிறது, உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபம், எந்த சாபம்? என்னை பின்பற்றி வருகிற தலைமுறைகளின் சாபம். என்னை பின்பற்றுவ எந்த சாபமா இருந்தாலும் நான் முகத்தை பார்க்கிறேன். ஏசப்பாவை இருதயத்திற்குள்ளாக பேசிட்டு இருக்கிறாங்க, என்னால உணர முடியுது. எல்லா இருதயத்திலும் ஏசப்பா பேசுறாங்க. அந்த சாபம் எந்த சாபம் என்று எழுதி கொண்டிருக்கிறது. எழுது. உன் பலவீனம் என்கிற காரியமா இருக்கலாம். அந்த சாபம் என் சரீரத்துல பவுலை போல எனக்கு கொடுக்கப்பட்ட முள்ளா இருக்கலாம். ஏசப்பா சித்தம் இருக்கும் என்றால் ஆண்டவர் அன்றைக்கு பிதாவை பார்த்து சொன்னார் அல்லவா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க உமக்கு சித்தமா இருந்தா செய்யுங்க ஆண்டவரை. ஆனா பவுலுக்கு ஒரு முள்ள கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? என்ன உயர்த்தக்கூடாது. பலவீனத்துல அவர் பலன் எனக்கு வரும் என்று சொல்லி அவன் மேலை பாராட்டினாரே. இன்றைக்கு நான் திருச்சபைக்குள்ள என் கர்த்தருடைய பாதத்தில் நான் நிலைத்திருக்கிற நேரத்தில் வீழையாமல் அவர் செவி கொடுக்கவில்லை, எனக்கு செவி கொடுத்தார். என் சாபத்தை அவர் எப்படி மாற்றினார் தெரியுமா? ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அப்ப வருவதற்கு முன்பாகவே என் ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைகளின் சாபங்களை மாற்றி நான் உள்ளே கொண்டு போகிறேன் என்று. அடுத்த ஒரு முக்கியமான காரியம் உண்டு. அதே உபாகமம் 23ஆம் அதிகாரம், உபாகமம் 23:14 சத்தமா வாசிங்க பாப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்க. எங்க ரட்சிப்பு வரும் தெரியுமா? தேவ சமூகத்திற்குள் வருகிற நேரத்துல நீ எங்க அத்தி மரத்துல ஏறி இருந்தாலும், பணம் என்கிற அத்தி மரம், படிப்பு என்கிற அத்தி மரம், என் மேன்மை என்கிற அத்தி மரம், எதுல ஏறினாலும் திருச்சபைக்குள்ள வரும்போது நான் கீழே இறங்கி வந்துடணும். கீழே இறங்கி வந்த உடனே ஏசப்பாவும் பக்கத்துல வந்து நிற்பாங்க. ஆண்டவரும் பக்கத்துல வந்து நிற்கும் போது அவர் பேசுறதுக்கு முன்னால என் இருதயம் அவர்கிட்ட பேசுறேன். அப்பா, நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தான்னா எல்லாத்தையும் கொடுத்துடுறேன்ப்பா. யாருக்கிட்டையாவது எனக்கு வைராக்கியம் இருந்துச்சுன்னா அந்த வைராக்கியத்தை நான் விட்டுற ஆண்டவரை. யாருக்கிட்டையாவது எத்தனை வருஷம் நான் பேசாம இருந்தேன்னா இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் பேசிடுறேன் ஆண்டவரை சொல்லி பாருங்க. அடுத்த வார்த்தை உடனே ஏசப்பா கிட்ட வந்து வந்துடும். ஏன் தெரியுமா? அந்த அன்பிற்கு முன்னால பாவம் நிக்காது. உடனே அவன் எல்லாத்தையும் பேசலாம். அவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. நான் இப்படி சொல்லுகிறேன், இன்றைக்கு என்னை கேட்கிற என் அன்பு திருச்சபையை, இன்றைக்கு உன் இருதயம் என்கிறதான உன் வீட்டிற்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது, உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அநேக நேரத்தில் சுயபலத்தாலும் மேற்கொள்ளுவேன், என்னுடைய காரியத்தால மேற்கொள்வேன் என்று சொல்லுகிறாயே, உன்னால் முடியாது. மௌன யுத்தம் இருக்குது, தெரியாத காரியங்கள் இருக்குது, மறைவாய் வைத்த கண்ணிகள் உண்டு, உன்னால் அதை பார்க்க முடியாது. உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்றால் உன் இருதயத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் நான் உன்னிடத்திலே அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. இதற்குதான் ஆயத்த ஆராதனை. முதல் நாளிலே எனக்கான ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் கொண்டு வருகிற நேரத்தில் அவருக்கேற்ற பரிசுத்தம் இல்லாதபடிக்கு அவர் என்னிலிருந்து கடந்து போக வார்த்தை வரும். அது எனக்கான வார்த்தையா? இல்லை. அந்த வார்த்தை எனக்கானதா இருக்கும் என்றால், பாத்திரமே பாத்திரமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சபையின் பாத்திரமே, உன் பாத்திரம் சுத்தம் செய்யப்படுவதற்கு சத்தம் கேட்க ஆயத்தத்திலே நான் ஆயத்தமாயிருக்கணும். ஆயத்தமாயிருக்கும் என்றால் என்னில சூசி இருக்கும் என்றால் நான் எத்தனை வருஷ விசுவாசிகளாய் நாம் இருந்தாலும் ஆண்டவரால் அற்புதத்தை செய்ய முடியாது. வசனத்தை எழுதுகிறவர்கள் மனதுல நல்லா பதிச்சு வச்சுக்கோங்க. உபாகமம் 23:14, என் ஆண்டவர் என்னில் இருக்கிற அசூசியை கண்டு அவர் கடந்து போகாதபடிக்கு என் பாளையம், என் ஆலயம், நான் என்கிறதான என் வீடு அது சுத்தமா இருக்கணும். இல்லைன்னா ஏசப்பா போயிடுவாங்க. நம்ம நினைப்போம், ஏசப்பா நான் ஆலயத்துக்கு போனேன், வசனத்தை கேட்டேன், திருவிருந்தில பங்கு கொண்ட, எல்லாம் செஞ்சேன், உன்னிலே வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள், கொலை பாதகங்கள், என் அன்பு தேவ பிள்ளையே, பெருமைகள் என்கிற காரியம் இருக்கும் என்றால் எத்தனை காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் கடந்து போய்விடுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமோ
அநேகர் கேட்பாங்க, நாங்க வந்துட்டோமே, எங்களுக்கே இந்த வார்த்தை, நீ வராம இருந்துடக்கூடாது என்பதற்கா? வராதவர்களை குறித்து அவருக்கு கவலை இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுவோம். நாளானது சமீபித்து வருகிறது, என் ஓட்டம் முடிய போகுது. ஆண்டவர் எத்தனை ஆண்டுகளை எனக்கு வைத்தார், எத்தனை மாதங்களை வைத்தார், எத்தனை வருடங்களை வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. என் நாள் எவ்வளவு சமீபமா வருகிறதோ அவ்வளவு சமீபமா என் ஆண்டவரை நான் கெட்டி சேருகிறவனாய் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் இருக்கும் என்றால் ஞான ஸ்நானத்திற்குள்ளாய் உன்னை நடத்தினவர், திருச்சபைக்குள்ளாய் உன்னை கொண்டு வந்தவர் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். திருச்சபைக்கென்று ஒரு பிரமாணம் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த பிரமாணம் எங்க இருக்கு தெரியுமா? எசேக்கியேல் 43 அதிகாரம், எசேக்கியேல் 43 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அதனுடைய, வாசிங்க பாப்பா 11ல இருந்து. கட்டளைகளையும் சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி, இன்றைக்கு இந்த 7ஆம் மாதத்துல சபைக்கான சட்டம் உண்டு, சபைக்கான நியமம் உண்டு. அதை திருச்சபைக்கு பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் தெரியப்படுத்துகிறார். அடுத்தது அவைகளின்படி செய்யும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன பண்ண எழுதி வை. ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளாய் அவர் எழுதி வைக்கிற ஒரு பிரமாணம் உண்டு. 12ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆலயத்தின் உடைய பிரமாணம் பரிசுத்தம். இதுதான் ஆலயத்தின் பிரமாணம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்தமாய் இருக்கிறவர் இன்னும் ஒவ்வொரு வாரமும் நான் திருச்சபைக்குள்ளாய் வருகிற நேரத்தில் என்னில் என்ன கண்டீர் ஆண்டவரே? என்னை நேசிக்க, என்னை இவ்வளவு நேசித்திருக்கிற, என்னை பாசம் வைக்க என்னில் என்ன கண்டீர் ஆண்டவரே? உன்னில் நான் ஒன்னே ஒன்றை பார்த்தேன், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். திருச்சபைக்குள்ளாய் மறுபடியும் சொல்லுகிற என் அன்பு தேவ சபையே, நீ யாரா இருந்தாலும் திருச்சபைக்கான பிரமாணம் பரிசுத்தம் என்பது 3வது அர்ப்பணிப்பு. என் அன்பு தேவ பிள்ளையே, என்னை அவர் இரத்தத்தினால் கழுவினார், ஜலத்தினால் குளிப்பாட்டினார், ஈசோப்பினால் சுத்திகரித்தவர், ஞான ஸ்நானத்திற்குள்ளாய் நடத்தினார், திருச்சபைக்குள் கொண்டு வந்தார். திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்தவர் 3வது அர்ப்பணிப்பு, என்னை பாட வைப்பார். எழுதுகிறவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், என்னை அவர் பாட வைப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மகா சபைக்கு நான் போக வேண்டும் என்றால் துதி ஆராதனை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும், பாடலிலே நான் பழகி இருக்க வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, ஓசியா 2ஆம் அதிகாரம், ஓசியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிங்க, ஓசியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பு. நன்றாக கவனிங்க, என் வழி ஏன் அடைக்கப்படுகிறது என்றால், இங்கே பேசப்படுகிறது பிள்ளைகளின் வழிகளை. 5வது வசனத்தின் தொடக்கத்திலே சொல்லப்பட்டுகிறது, அவள் தாய் சோரம் போனார். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிற நிகழ்காலமே உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு ஏற்ற பிரமாணத்தில் நான் இருக்க வேண்டும். பிரமாணம் எனக்குள்ள இல்லாமல் இருக்கும் என்றால் என் பிள்ளைகளுடைய வழி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, முள்ளுகளினால் அடைப்பு. அடுத்தது, அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என் எதிர்காலத்திற்கு, என் தலைமுறைக்கு நான் வைத்து போக வேண்டிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பொறுமை, அன்பு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பெற்றோராய் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளை சபிக்காதீங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தையை கொடுங்க. ஏனென்றால் இது தலைமுறை நம்மோடு நின்று விடாது, தலைமுறைகளின் முடிவு வரைக்கும்
நான் சொன்னதான காரியம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தாய் சோரம் போன படியினாலே பிள்ளைகளை வழிகளை முள்ளுகளினால் அடைப்பார் என்றார். இன்றைக்கு பெற்றோரே, பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற வார்த்தை எதிர்காலத்தை உங்களால் ஆண்டவர் அடைப்பார். தயவு செய்து சொல்லுகிறேன், சாபம் சொல்லாதீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவரானால் ஒன்றை செய்தார். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு என் ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? 14வது வசனத்தை வாசிங்க. என் முட்கள் மாற வேண்டும் என்றால், என் பாதையில் இருக்கிற மதில்கள் அகல வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்ப்போம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்துக் கொண்டு போ. பாதைகள் அடைக்கப்பட்டிருந்தது, முட்களால் அடைக்கப்பட்டது, மதில் எழும்பி இருந்தது. என் ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, உன்னை ஆண்டவர் நயம் காட்டி சபைக்குள்ள கொண்டு வந்த எனக்கு தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்க, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேதம் அங்கே சொல்லுகிறது. போய் வனாந்திரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளோடு என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பட்சமாய் பேசுவது மாத்திரமல்லாமல், பேழையாமல் கொண்டு வரப்பட்ட சாபங்களாய் இருந்தாலும், தலைமுறைகள் எனக்கு கொடுத்த சாபங்களாய் இருந்தாலும் அவைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் எனக்கு சொல்லுகிறார். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவ்விடத்திலிருந்து, எந்த இடத்துல நீ இன்றைக்கு உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாய், திருச்சபை என்கிறதான இந்த இடத்திலிருந்து அவருடைய திராட்சை தோட்டங்களையும் எதையெல்லாம் இழந்தாயோ கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அடுத்தது நம்பிக்கையின் வாசல். பெற்றோரின் வார்த்தைகளினால அலைவு பட்டு என் படகு ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் ஆண்டவர் அங்கேதான் இருக்கிறார். அவர் நித்திரையா இருக்கிறார். என் பிள்ளை என்ன பண்றான்? இந்த சாபத்தை பார்த்து பயப்படுறானா? இந்த பிரச்சனையை பார்த்து பயப்படுறானா? உன் நம்பிக்கையின் நங்கூரம் உனக்குள்ளா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பு. தன் இளவயதின் ஏசப்பாவை பார்க்க வந்தப்போ ஒரு அன்பு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அன்பு இருக்கா? 2 மணி நேரம் ஆராதனை முழங்கால, வானத்துக்கும் பூமிக்கும் மேலையும் கீழையும் ஆண்டவர் ஏணியை வச்சது போல மேலையும் கீழையும் ஏறி இறங்கணும். இன்றைக்கு 5 வருட அனுபவம், 10 வருட அனுபவம், 20 வருட அனுபவம். ஆண்டவரே, முட்டி தேஞ்சி போச்சு. ஆண்டவரே, என்கிட்ட எல்லாம் இருக்கு, இனி நான் ஆண்டவரே முழங்கால நிக்கணும். என் அன்பு தேவப்புல பின்பாக வார்த்தைகள் வருகிறது, கவனமா கேளுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். எகிப்து என்பது சாபம். அந்த சாபத்தில் என் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்தார் அல்லவா? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்த நேரத்தில் மிரியாம் தன் கையில சுரமண்டலத்தை வைத்துக் கொண்டு கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். என் சபையை என்னிடத்திலே சொல்ல முடியுமா? ஆண்டவர் என் சாபத்தை மகிமையாய் வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி கரங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆண்டவரே, இந்த சாபம் என்னை என்ன செய்து விடுமோ என்று பயத்தோடு வந்திருக்கிற சகோதர சகோதரி, இப்படி நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற உண்மை இந்த வனாந்திரத்தில் பயில் காட்டி அழைத்து நடத்தி கொண்டு வந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் அங்கே சொல்லுகிறது, சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, கர்த்தருக்காய் நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து. பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறல்ல, உன் பக்கமாய் ஆண்டவர் சாய வைக்கிறார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சாபத்தின் நிமித்தமாய் பயங்கரமான துளையிலும் உழையான சேற்றிலும் இருந்து ஆண்டவர் யாரை தூக்கினாரு? இப்ப தைரியமா சொல்லணும், என்னை தூக்கி எடுத்து எங்க நிறுத்தினாரா? இன்னைக்கு திருச்சபையில வச்சிருக்காரு பாத்தீங்களா? மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை நீ ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற பாத்தியா? கண்ணி தெரிந்தது, நாம் தப்பினோ. கண்ணியில் விழ தீவரிக்கிறது போல ஆண்டவரே, சாபத்தின் கூறுகள் சத்ருவால் எனக்கு நேராக அனுப்பப்பட்ட நேரத்துல கண்ணியை தெரிக்க வைத்து என் பிராணனை காப்பாற்றினீர். ஆண்டவரே, எனக்கு தயை பாராட்டி இருக்கிறீரே. வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் அடிகளை நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ப அவர் கன்ஃபார்ம் பண்றாரு.
இந்த இடத்துல அடி எடுத்து வை, இங்கே அடி எடுத்து வை. எப்படி பிள்ளைகள் முதல் அடியை எடுத்து வைக்குமோ, இன்றைக்கு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முதல் அடியை பார்த்து பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயில் கொடுத்தார். ஏன் சர்ச்சுக்கு பாடல் ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்றேன் தெரியுமா? நீ வந்தாதான் அடுத்த பகுதி சொல்லுகிறது, அநேகர் அதை கண்டு. அந்த அநேகர் யாரு தெரியுமா? முதலாவது என் குடும்பம், அடுத்தது பக்கத்துல இருக்கிறவங்க. நான் பாடுவேன் என்றால் என் கணவன் ரட்சிக்கப்படுவான், நான் பாடுவேன் என்றால் என் மனைவி ரட்சிக்கப்படுகிறாள், நாங்கள் பாடுவோம் என்றால் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள், நாங்கள் குடும்பமாய் பாடுவோம் என்றால் எங்கள் தலைமுறை உலகத்தை கலக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அநேகரை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இன்னைக்கு நமக்கு என்ன பயம் இருக்கு? வேலையாண்ட இருக்குமா? சம்பளம் வருமா? போனஸ் வருமா? என் பிள்ளைங்களை எப்படி காப்பாற்ற போறேன்? எப்படி கரை சேர்க்க போறேன்? எதிர்காலத்தை எப்படி கொடுக்க போறேன்? வாயிலே பாடல் இல்லை என்றால் பயம் நிச்சயமாய் உன்னை ஆட்கொள்ளும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் சபையின் பிள்ளைகளுக்கு நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்? கர்த்தரால் அழைக்கப்பட்டு கர்த்தரால் முன்பாக நின்று பாடுகிறாயே, சிலரை காண முடிகிறது, இன்னும் சிலரை காண முடியவில்லை. இந்த ஆராதனை அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நான் திரும்புவேன் என்றால், நான் முழங்கால் படியிடுவேன் என்றால், இந்த வார்த்தை நிச்சயமாய் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, சாபத்தை மாற்றுகிறவர். இவ்வளவு நாளும் மற்றவைகளை குறித்து நான் பயந்து கொண்டிருந்தேன். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளாய் கர்த்தர் கொடுப்பார். அந்த பயம் வரும் என்றால் நடுக்கம் எனக்குள்ளாய் வரும். நடுக்கம் எனக்குள்ளாய் வருகிறது என்றால், ஆண்டவரே 5 மணிக்கெல்லாம் அலாரம் அடிக்குதோ இல்லையோ, அப்பா நான் உங்க சமூகத்துல கரங்களை உயர்த்தி நான் ஆயத்தப்பட்டு 6:59 உள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, நிறைய பேர் பார்க்கிறாங்க, பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் பாடுனா யாருமே கேட்க மாட்டாங்க. நான் இப்படி சொல்லுகிறேன், பரலோகம் ராகத்தை பார்க்காது, உனக்குள்ள இருக்கிற தாகத்தை பார்க்கும். எத்தனை பேர் என்னால சொல்ல முடியும்? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உலகத்துக்கு தாங்க ராகம் வேணும், என் ஆண்டவருக்கு ராகம் தேவையில்லை, அவருக்கு முன்னில் இருக்கிற தாகம் போதும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்ம சொல்லுவோம், நான் எங்க பாட்டுக்கு போனோம், பாட்டு முடிஞ்ச உடனே போறேன். ஏசப்பா பரலோகத்துல என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் அங்க வரணும், அவன் போனதுக்கு அப்புறம் நான் வரேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு ஏன் தலைகீழாய் இருக்கிறது தெரியுமா? இந்த பாடலுக்கு நான் வரவில்லை, நேசர் என்னை தேடி வரவில்லை. ஏனென்றால் பவுலும் சீலாவும் துதித்து பாடின நேரத்திலே கட்டுகள் அறுபட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த கட்டுகள் என் வாயில், அந்த கட்டுகள் என் இருதயத்திலிருந்து இன்றைக்கு அறுபடணும். தயவாய் சொல்லுகிறேன், பரலோகத்திற்குள்ளாய் நீ நுழைய வேண்டும் என்றால் ஞான ஸ்நானம், மகா சபைக்குள் நுழைந்த பிற்பாடு பாடல். இந்த பாடல் உனக்கு தெரியவில்லை என்றால் வேதத்திலிருந்து நான் உனக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தாவீது முழு பலத்தோடு ஆடி பாடினான், மீகாளால் முடியவில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நான் மீகாளாய் அல்ல, தாவீதாய் இருக்க வேண்டும். தாவீது ஆடி பாடினபடியினாலே ஆண்டவர் அவனை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டார். உன்னை ஏற்றவளாய் பார்க்க வேண்டும் என்றால் பாடல் ஏன் எதற்கு என்று கேட்காதே, அவரை பாடுவதற்கு உன் கால்களை ஆயத்தப்படுத்து, துரிதப்படுத்து. கர்த்தர் உன் மேல் பிரியமாய் இருப்பார். 4வது அனுபவம், 4வது அர்ப்பணிப்பு, சபையிலே ஐக்கியம் இருக்க வேண்டும். ஐக்கியம் இல்லாத இடத்துல உன்னால் ஒன்றும் செயல்படுத்த முடியாது. இங்கே ஐக்கியம் இல்லாவிட்டால் பரலோக சபையில உனக்கு ஐக்கியம் இருக்காது. நிச்சயமா என்னால சொல்ல முடியும். முதல் அனுபவம் ஞான ஸ்நானம், 2வது அனுபவம் சபை, 3வது அனுபவம் பாடல், 4வது அனுபவம் ஐக்கியம். வாசிங்க யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. யாத்திராகமம் 4:27. கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் நல்லா கவனிங்க. ஆண்டவர் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சபைக்கு ஆண்டவர் ஒரு புதிதாக ஒரு ஆத்மாவை கொண்டு வருகிறார் என்றார். அவர் திட்டம் இல்லாமல் உள்ளே யாரும் வர முடியாது.
அவர்கள் வருகிறதான நேரத்துல உள்ளே இருக்கிற மோசேய ஆரோனை எதிர்கொண்டு போக நீ ஆயத்தமா இருக்கணும். என் பக்கத்துல இருக்கிறவங்க கூட தான் நான் பேசுவேன், அவங்க கூட நான் பேச மாட்டேன், அவர்களை நான் பார்க்க மாட்டேன். அவர் யாரையும் அவர்களின் தகுதியை வைத்து மதிப்பு போடாதே. அனைவரையும் தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவராயிருக்கிறார். அவர் அனைவரையும் தகுதிப்படுத்துவார் என்றால் என் சபையில வருகிற குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் என் ஐக்கியம் அவர்களோடு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, அவன் போய் தேவ பர்வதத்தில், தேவ பர்வதம் என்பது சபை, முத்தத்தின் அடையாளம் அன்பு. 1 கொரிந்தியர் 13 சொல்லிக் கொடுக்கிறது, அன்பு சகலவற்றையும் தாங்கும். அவர் என்னை பத்தி அப்படி பேசிட்டாரு, தாங்கணும். அன்பு சகலவற்றையும் சகிக்கும். இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், சகிக்கணும். அன்புக்கு பொறாமை இல்லை, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. தேவ சபைக்குள்ளா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அன்பிலே நிலைப்பட்டவனாய் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவையாரின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. நான் உங்களை குறிச்சு சண்டை போடுறது ஏசப்பாக்கு தெரியுமா? சிறகுள்ளவைகள் ராஜாவின் இடத்தில் அவைகளை கொண்டு போகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாக்கு தத்தத்தை பெறுவதற்காக ஞான ஸ்நானத்தின் அனுபவத்திற்குள்ள மகா சபைக்குள் கொண்டு வரப்பட்டு அவரை ஆராதிக்கிற தேவ சனமே, உனக்குள்ளாய் வாக்கு தத்தங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய வாக்குவாதங்கள் கூடாது. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரால் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ சனத்திற்கு வாக்கு தத்தங்கள் உண்டு, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் சிலர், நான் பவுலை சேர்ந்தவர், நான் அப்போலோவை சேர்ந்தவர், நான் கேபாவை சேர்ந்தவர். ஆண்டவரே, பாஸ்டர் நடத்தினாதான் நான் வருவேன், வேற யாராவது இங்க நீதிமொழிகள் கொடுத்தா அவங்களுக்கு என்னங்க தெரியும்? வார்த்தையை கொடுத்தது அவரா இருக்கும் என்றார். சிலுவையில் அறையப்பட்டதான என் ஆண்டவரை குறித்து பேசுவது யாரா இருந்தாலும் நான் பவுலை சேர்ந்தவன் என்றோ அப்போலோவை சேர்ந்தவன் அவங்க பாட்டாதான் நாங்க பாடுவோம் இல்லைங்க. கர்த்தருக்காய் பாடுகிற யார் இருந்தாலும் ஐக்கியம் இருக்கும் என்றால் அந்த ஐக்கியம் என்னை எழுந்து நிற்க வைக்கும். வேதத்திலிருந்து சில காரியத்தை காண்பித்துக் கொடுத்து நான் கடந்து போக விரும்புகிறேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? மோசேயை பார்த்து சொல்லுகிறார். மோசே சொன்னார், என் கையில் இருப்பது போல் அதை கீழே போடுன்னு சொன்னாரு. கீழே போட்டோம்னா பாம்பாயிருச்சு. அதே ஆண்டவர் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக, அவன் ஊழியக்காரனுக்கு முன்பாக தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. என் அன்பு தெய்வ பிள்ளைய, இங்கே மோசேயை ஆண்டவருக்கும் ஆரோனை ஊழியக்காரனுக்கும் அடையாளப்படுத்தி பேசுகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மோசேயும் கீழே போட்டான், ஆரோனும் கீழே போட்டான், இரண்டும் சர்ப்பமாயிற்று, கோல்களை விழுகிறது. ஆண்டவரை நான் எந்த போல ஆண்டவரை பார்க்கணும்? என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொன்னார், என்னில் இருக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்று சொல்லி என் ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார். வாசிங்க, என்னாகமம் 17:3. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய், அவர்களுடைய பிதாக்கள் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்கணும். அப்ப வந்திருக்கிறதான என் அன்பு சபையே, உனக்காக ஆண்டவர் கோலை கொடுத்திருக்கிறார். ஞான ஸ்நானம் எடுத்திருக்கணும், சபைக்குள்ளாய் நிலைத்திருக்கணும். ஆண்டவரை நான் பாடி இருப்பேன் என்றார். சர்ப்பத்தை விழுந்த மாத்திரம் இந்த கோல் அல்ல. வேதம் சொல்லுகிறது, 8ஆவது வசனத்தை வாசிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரம், சாட்சியின் கூடாரம் எங்க இருக்கு தெரியுமா? மிஸ்பா என்பது தேவனே உனக்கும் எனக்கும் சாட்சி. இந்த சாட்சியின் கூடாரத்திற்குள்ளே ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை உனக்கு கோடிட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நேற்று ஆயத்த ஆராதனைக்கு வந்துட்டேன், என் கோலை எல்லாத்தையும் உடன்படிக்கை பெட்டியில பலிபீடத்துல நான் வச்சுட்டேன். உன் பாத்திரத்தை, உன் முழங்கார தேவ சமூகத்தில் வைத்ததான என் அன்பு தேவ பிள்ளைகளை நீ வைத்து இருப்பாய் என்றால் வேதம் சொல்லுகிறது,
இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. துளிர்த்திருந்தது. என் வாழ்க்கையில ஏன் துளிர்களை பார்க்க முடியவில்லை தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்த, சபைக்கு வந்த, பாட்டு பாடின, ஐக்கியம் இல்ல. ஐக்கியம் இல்லாதபடியினால தொழுக்க வேண்டிய, ஆண்டவரிடத்துல இருக்க வேண்டிய ஐக்கியம் உலகத்தில் இருக்கிறபடியினால தழைக்க வேண்டிய குடும்பம் தழைக்கல, தழைக்க வேண்டிய ஊழியம் தழைக்கல, தழைக்க வேண்டியதான குடும்ப வாழ்க்கை தழைக்கல. இன்றைக்கு தழைக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் ஐக்கியப்படுகிறவனா மாறு. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிங்க. ஏசப்பா, இந்த 7ஆம் மாதத்திலே என் கோலை சர்வமாய் விழுங்குவதற்கு அல்ல, பரலோகத்தின் கனிகளை கொடுக்கிறதான கோலா என் கையில் இருக்கிற கோல் மாறட்டுமே. அந்த கோல் என்ன தெரியுமா? உங்கள் கரங்களில் இருக்கிறத வேதம், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கோல். விசுவாசிக்கிறீங்களா? ஆரோனுக்கும் கோல் இருந்தது, மோசேக்கும் கோல் இருந்தது, கோத்திர தலைவர்களுக்கும் கோல் இருந்தது. ஆனால் ஆரோனின் கோல் துளிர்த்தது, அது பழங்களை கொடுத்தது. இன்றைக்கு என் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, கேட்கிற அன்பு உள்ளங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வேதத்தை அனுதினம் நீ வாசித்துக் கொண்டே இருப்பாய் என்றால், உள்ளே இருக்கிற முத்துக்களை உள்ளே நீ பதிய வைத்துக் கொண்டிருப்பாய் என்றால், நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் கோல்களை தெளுக்க வைப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஐக்கியம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எதிர்வினை என்ன தெரியுமா? பிரிவினை இருக்கக்கூடாது. இது என் சகோதரர், இது என் சகோதரி, இது என் பிள்ளை என்று சொல்லி சபைக்குள்ளாய் ஒரு குடும்பமாய் இருக்கணும். என் ஆண்டவர் தலையாய் இருக்கிறார் என்றால் நான் அவயங்களாய் இருக்கிறேன். காலு வலதுகால் சொல்லுது நான் அந்த பக்கம் தான் போவேன், இடதுகால் சொல்லுது நான் இந்த பக்கம் தான் போவேன் என்றால், நியமித்திருக்கிற ஓட்டத்துல என்னால் போக முடியாது, நடக்க முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என் தலை ஆண்டவராய் இருப்பார் என்றால் அவருக்கு சித்தமானதை நான் செய்யணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, பிரிவினை இருக்கும் என்றால் அங்கே கர்த்தரின் சாபம் நிச்சயமாக இருக்கும். என்னாகமம் 16:32 சொல்லுகிறது, பூமி தன் வாயை திறந்து, கர்த்தருக்காய் வாயை திறக்க வேண்டியவர் கர்த்தருக்கு விரோதமாய் வாயை திறப்பான் என்றால் பூமி வாயை திறக்கும். ஆண்டவருக்காய் வாயை திறப்பாய் என்றால் வானம் உனக்கு பலகணிகளை திறக்கும். மறுபடியும் சொல்லுகிற, கர்த்தருக்கு விரோதமாய் வாயை திறந்தால் பூமி தன் வாயை திறக்கும். கர்த்தருக்காய் வாயை திறந்தாய் என்றால் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை உனக்காய் திறப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. என்னாகும் 16:32. எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லா பொருள்களையும், இன்றைக்கு சில ஆசீர்வாதங்கள் என்னிலிருந்து சூறையாடப்படுகிறது, என் சரீர சுகம் சூறையாடப்படுகிறது என்றால் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, தேவனுக்கு விரோதமாய், பரத்திற்கு விரோதமாய் நான் துணிகரமாக சில வார்த்தைகளை பேசி இருப்பேன் என்றால் ஆண்டவர் உன் மனதிலே வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றால் மன்னிப்பு கேளுங்க. வேதம் சொல்லுகிறது 45ஆம் வசனம் வாசிங்க. இந்த சபையாரை விட்டு விலகி போன ஆண்டவர் சொல்றாரு, உன்னிலே பிரிவினைகள் இருக்கும் என்றால் உன்னை கர்த்தர் சபையை விட்டு பிரித்து போடுவார். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஒரு நிமிஷத்திலே அவனை அதமாக்குவேன் என்றார். இன்றைக்கு கிருபையாய் உன் வார்த்தையை நம்மை கேட்க வைத்திருக்கிறார் என்றால் என்னிலே ஐக்கியம் வளர வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மோசேக்கும் ஆரோனுக்கும் ஐக்கியம் இருந்த நேரத்திலே எகிப்து அவர்களை பார்த்து பயந்தது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் நன்றா இருக்கும் என்றால் உலகம் உங்களை பார்த்து பயப்படும். இன்றைக்கு நீங்க உலகத்தை பார்த்து பயப்படுறீங்கன்னா ஏசப்பாவோடு எனக்கு ஐக்கியம் இல்லை. இந்த ஐக்கியத்தை ஆண்டவரிடத்துல கேட்போம். 5வது அர்ப்பணிப்பு, சபையில வார்த்தை இருக்க வேண்டும். 5வது அர்ப்பணிப்பு, சபையிலே வசனம் இருக்க வேண்டும். வாசிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 16:31. இஸ்ரவேல் வம்சத்தார்
வசனத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மன்னா. மன்னானா என்ன தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற மன்னவனே, உம்மிலிருந்து அருளப்படுகிற வார்த்தைகள். அவர்கள் அன்றைக்கு பேர் வச்சாங்க, அதற்கு பேரே அரசன்னு வச்சுட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது கொத்துமல்லி அளவு. அதோட ருசி கடைசியில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பா இருந்துச்சு. வார்த்தைகள் கிடைத்த உடனே அது ஆதி காலம். இன்னைக்கு வார்த்தை வந்தாலும் இது எனக்கு இல்ல, பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற லோகேஷுக்கு, இந்த பக்கத்துல இருக்கிற யாருக்கும், அது எனக்கு இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரால் அருளப்பட்ட வார்த்தைகள் எனக்குரியது என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? எத்தனை பேரால சொல்ல முடியும்? நிறைய பேர் வீட்டிலே கடன் வச்சுட்டு வந்துட்டீங்க, பக்கத்துல கடன் வாங்கியாவது கையை தூக்குங்க. என் அன்பு தேவ பிள்ளை, வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. என்னாகமம் 11:6 வாசிங்க. இப்போ என்னாகமம் 11:6 வாசிங்க. இப்பொழுது எப்ப தெரியுமா? நான் விசுவாசி ஆன பிற்பாடு, அநேக வருடங்கள் சபைக்குள்ளாய் நிலைத்திருந்த பிற்பாடு, இப்பொழுது எங்கள் உள்ள பாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒண்ணும் இல்லை. இந்த பாஸ்டர் போனார்னா எப்பயுமே சிரிப்பு காட்ட மாட்டாரு, எப்பயுமே வசனத்துல இருந்து தான் காமிச்சு கொடுப்பார். அதுதான் சபை. திருச்சபைக்கு போகும்போது மேல அங்க அங்க இது மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கடிந்து கொள்ளுதலின் வார்த்தைகள் வருகிற நேரத்துல, நீதிமானின் தலையை நயவாய் கொட்டட்டும், அதை என் தலை அல்ல கட்டுவதில்லை என்று சொல்லுகிறவனுக்கு உள்ளே இடம் உண்டு. இல்லைன்னா வரும் மரண பரியந்த பரலோகமே என் சொந்தமே பாடுற வரைக்கும் உள்ள இருப்போம். ஆனா உள்ள வச்சதுக்கு அப்புறம் எங்கே இருப்போம் தேவன் ஒருவரே அறிவார். இன்றைக்கு ஆண்டவரே, என் தலைமுறையை நான் சொல்லணும், இன்றைக்கு நான் கண்ணை மூடினாலும் நான் கண்ணை திறப்பது என் ஆண்டவருடைய வழிகள் என்று எத்தனை பேரை சொல்ல முடியும் என்ற கரங்களை கட்டி, ஆண்டவரே இந்த அனுபவம் எனக்கு வேண்டும், ஆண்டவரே என் திருச்சபையிலே வேற ஒன்றை நான் தேட மாட்டேன், மாத்திரம் தான் தேடுவேன். என் அன்பு தேவ பிள்ளைய, உபாகமம் 11:19 வாசிங்க. ஏன் இந்த வார்த்தை தெரியுமா? உன் எதிர்காலத்திற்கு வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 11:19. நீங்கள் என்ன பண்ணணுமா? பதிக்கிறதுனா என்ன தெரியுமா? வைரத்தோட பதிப்பாங்க. என் ஆண்டவரின் வார்த்தைகள் தேனிடப்பட்டவைகளா இருக்கும் என்றால் என் கூடைகளை நான் நிரப்பணும். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க, அவைகளை வேதத்தை என் கையோட நான் கட்டி இருக்கணும். அடுத்தது, ஆண்டவரே என் கண்ணுக்கு முன்னால வசனம் மட்டும் தானே, அது மாத்திரம் தான் இருக்கும், உன் கண்களுக்கு நடுவாய் ஞாபகமா வச்சிருக்கணும். அடுத்தது, இது என்ன பண்ணும் தெரியுமா? அந்த வசனம் உன் பிள்ளைகளுக்கு உங்களை கொண்டே உபதேசிக்க வைக்கும். இன்றைக்கு பிள்ளைகளிடத்தில் நான் உபதேசியாமல் இருப்பேன் என்றால் அவர்கள் வளருகிற நாட்களிலே என்னை, என் எதிர்காலத்தை ஆண்டவர் அறிவார். இன்றைக்கு நான் பிள்ளைகளை நடத்த அறிந்திருப்பேன் என்றால் என் முதுமையில அவர்கள் என்னை சுமந்து கொண்டு போவார். நேற்றைய தினம் ஸ்கூல்ல இருந்து ஒரு பிள்ளையோடு நான் நடந்து வந்து கொண்டு இருக்கும் போது, பாஸ்டர் பேக்கை என்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல இல்ல நான் தூக்கிக்கிறேன். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு உன் சுமையை நான் சுமக்கிற, எனக்கு வயசாயிரும், நீ வளர்ந்துருவ, அன்னைக்கு என்ன தூக்கி சுமந்துட்டு போ. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, என் பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும். போன வாரத்துல அருமையான சபையை சார்ந்ததான பாபு சகோதரன் தாயாரின் அடக்க ஆராதனைக்கு போகிற நேரத்துல சபத்தை ஆண்டவர் முடிக்க வைத்தது இப்படிதான். ஆண்டவரை சுமந்து செல்ல என் மரண நாளா இருக்கும் என்றார். என்னை சுமந்து செல்லுகிற பிள்ளைகள் என்னால் ஆண்டவரை கண்டவர்களா இருக்க வேண்டும். பரலோகம் அதை பார்க்கிற நேரத்தில் இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற சாட்சி இருக்கணுங்க. நான் மரிப்பேன் என்றால் என் பிள்ளைகள் வேதத்தில் தேறினவர்களா இருக்கணும். வேதத்தில் தேறினவர்களா இருக்க வேண்டும் என்றால் உபதேசிக்க எனக்கு வேதம் தெரிந்திருக்க வேண்டும். சபையிலே ஆவிக்குரிய தகப்பன் கொடுக்கிற மன்னாவை எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு போகிற தாய் தகப்பனே, உன் பிள்ளைகளோடு வீட்டுல உட்கார்ந்து பேசுங்க, நடக்கும் போது பேசுங்க, படுக்கும் போது பேசுங்க, மொபைல கேட்கணும், வச்சு பாரு, யூடியூப் பாரு, நல்லா பாரு. வேதனையோடு சொல்லுகிற, கண்ணீரோடு சொல்லுகிற, வேதம் இருக்க வேண்டிய கரங்களிலே கொள்ளிக்கட்டையை கொடுத்துறாதீங்க. கொள்ளிக்கட்டையை கொடுத்துறாதீங்க, வேதத்தை கொடுங்க. என் பிள்ளை பிசிக்ஸ்ல பாஸ் ஆகணும், என் பிள்ளை மேத்ஸ்ல பாஸ் ஆகணும், என் பிள்ளை அக்கௌண்ட்ஸ்ல பாஸ்
என் பிள்ளை வேதத்திலே தேர வேண்டும் என்று எத்தனை குடும்பம் ஆண்டவரிடத்துல கேட்கிறது? ஆண்டவர் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தானே, எங்களுக்கு அருவருப்பா இருக்குது ஆண்டவரே. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. இங்க ஒரு எத்தனை போதம் இருக்கு தெரியுமா? இது போதம், ஆனா நான் சொல்றது போதம். இன்றைக்கு குடும்பம் அப்படித்தான் சொல்லுது. உட்கார்ந்து இருக்கிற போது போதம்பா, நீ சண்டே கிளாஸ் பாடத்தை படிச்சது போதும், உலக பாடத்துக்கு இப்படி சொல்லுவோமா? படி 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 படி. நாளைக்கு கடைசி காலத்துக்கு அப்புறம் எங்கெங்க போறான்? அங்க போய் ஆண்டவர் பிசிக்ஸ் கேட்பாரா? ஆண்டவர் ட்ரிக்னாமெட்ரி போட சொல்லுவாரா? ஆண்டவர் உங்ககிட்ட ஏரோநாட்டிக்ஸ் கேட்பாரா? 66 ஆகமத்திலிருந்து கேட்பா. பிள்ளை தலைகுனிந்து நிற்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு இன்றைக்கு நான் வேதத்தை போதிக்காமல் இருப்பேன் என்றால் தேவ சமூகத்தில் எனக்கான நியாயத்திற்கு வரும்பொழுது தேவாதி தேவனுக்கு முன்பாக, சிங்காசனத்திற்கு முன்பாக நான் தலைகுனிந்து வைக்கப்படணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உட்கார்ந்திருக்கிற போதும் போதும் என்று சொல்லாதே, வேதத்தை சொல்லு. அடுத்தது, வழியிலே நடக்கிற போதும்னு சொல்லாதீங்க, வழியிலே நடக்கிற போதும் வேதம். அடுத்தது, படுத்துக் கொள்ளுகிற போதும்னு சொல்லாது. அப்ப டைம் ஆயிடுச்சு, லைட் ஆஃப் பண்ணி பைபிள் அப்புறம் வாசிச்சுக்கலாம், போதும் என்று சொல்லாதே. அடுத்தது, எழுந்திருக்க, எப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்பு, போதும் என்று சொல்லாதே. வசனத்தை பிள்ளைகளுக்கு காண்பித்துக் கொடு. என் அன்பு தேவ பிள்ளை, அவைகளை உங்கள் அடுத்தது 21, உங்கள் வாசல்களில். வீட்டு நிலை என்ன தெரியுமா? உங்க காலு. என் காலில கூட ஆண்டவரே, நான் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லி பாதரட்சைகளை கலக்க வைத்தாரு, அங்கும் பரிசுத்தம் இருக்கணும். அடுத்தது, உங்கள் வாசல்கள். வாயில, நமது வாயில கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதி வைத்திருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மன்னா அவர்களுக்கு அன்றைக்கு வெறுப்பா தோணுச்சு தெரியுமா? யாத்திராகமம் 15:5 அதற்கான பதில் இருக்கிறது. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், கொம்மட்டிக்காய்கள், வெள்ளரிக்காய்கள். ஆண்டவரே, நாங்க தொப்பி பாப்பாக்கு போனோம்னா அங்க பிரியாணி கிடைச்சது, நாங்க இங்க போனா கேஎஃப்சிக்கு போனோம்னா நல்லா மொறுமொறுன்னு கிடைச்சது. ஆனா அந்த நேரத்துலதான் சபைக்குள்ள உட்கார்ந்து எங்களுக்கு மன்னா 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 மன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு மன்னா இருந்தாலும் மன்னவனை பார்க்க போக முடியும், மன்னா இல்லை என்றால் தெய்வத்தை பார்க்க முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, யோசபாத் அங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 3:12 வாசிங்க. யோசபாத் அவனை நோக்கி, 2 ராஜாக்கள் 3:12, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. உங்களை பார்த்து இந்த உலகை இப்படிதாங்க சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை இந்த திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளிடத்திலே இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, என் சபையில் இருக்கிற மிஸ்பா பட்டணத்தாரு வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா? வெள்ளையம் வெள்ளையம் போட்டது மொட்டை அடிச்ச பாஸ்டர் சொன்னது உண்மைன்னு நம்பாதீங்க. யோசுவா சொன்னாலும், மோசே சொன்னாலும், தானியேல் சொன்னாலும் வேதத்தில் இருக்கிறதா? அதுக்குதான் எழுத சொல்றது. இங்க ஃப்ரேமிங் சென்டென்ஸ் மட்டும்தான். வீட்டுக்கு போய் கணவன் மனைவி உட்கார்ந்து தியானிங்க. பாஸ்டர் சொன்னது வேதத்துல இருக்குதா? வேதத்துல இருந்து வெளியே சொல்லி கொடுக்கிறாரா? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது இப்படி இருக்கிறதா என்று. தினந்தோறும் நீ தினந்தோறும் வாசிக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் உங்களை உட்கார வச்சு வார்த்தையை ஏசப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். மற்ற சபையில் இருப்பவர்களை காட்டிலும் இந்த திருச்சபையில் இருக்கிறவர்கள் நற்குணசாலிகளாய் இருக்க வேண்டும் என்ற பாஸ்டர் சொல்றத கேட்காதீங்க. பாஸ்டர் பைபிள் வந்து சொன்னாருன்னு வீட்டுல போய் தேடி பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தின்படி உன் ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தை இருக்கும் என்றால் அக்செப்ட் பண்ணுங்க. அது வேதத்திற்கு புறம்பாக இருக்கும் என்றால் குவெஸ்டின் பண்ணுங்க. மறுபடியும் சொல்லுகிற, உன் ஊழியக்காரன் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் வார்த்தை வேதத்தில் இருந்தால் அக்செப்ட் பண்ணுங்க, இல்லைன்னா தாராளமா குவெஸ்டின் பண்ணுங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா?
வேதத்தை நீ எடுக்கிற நேரத்துல, வேத வசனங்களை நீ எடுத்துக்கொள்ளுகிற நேரத்துல, அதே 17ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறியா? ஆமா பிரதர், அவர் இப்படிதான் சொன்னாரு. சொல்லாதீங்க, வேதத்துல இருக்கான்னு பாருங்க. மார்க் போடுவதற்கு சபை அல்ல, பாயிண்ட் கொடுப்பதற்கு சபை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. மறுபடியும் சொல்லுகிற, மன்னாவை உண்மையாய் புசித்தவர்கள் கானானை ருசித்தார்கள், ஆனால் மன்னாவை அரோசித்தவர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள், பாதியிலே அழிந்து போனார்கள். என் ஓட்டம் முழுவதுமாய் இருக்க வேண்டும் என்றால் திருச்சபைக்கு சொல்லுகிற, மன்னாவில் நிலைத்திரு. பரமகானானுக்கு போனால் மன்னா அங்கே இருக்காது, மன்னாவே அங்கே உட்கார்ந்து உன்னை நியாயம் தீர்க்க உட்கார்ந்து வீற்றிருந்தவர் பார்த்து கொண்டிருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்குள்ளால் இந்த கிளப்பி விடுகிற களைகள் இருக்கக்கூடாது. வேதத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்கிற மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது சில காரியங்கள் தெரியும், ஆனா ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவரே என் பிள்ளைகள் இருக்கட்டும் ஆண்டவரே, ஏன் தெரியுமா? களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் என்ன பண்ணணுமா? சபையிலிருந்து ஊழியக்காரனால சொல்ல முடியாது. நீ தப்பு செய்யற, வெளியே போன சொல்ல முடியும். இது கிளினிக். இங்கே உங்களை சுத்தம் பண்ணுகிறதான வார்த்தைகளை கொடுப்பதற்கு தான் எனக்கு அதிகாரம் உண்டு. யாரையும் வெளியே போங்கன்னு சொல்லுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை கொடுக்கவும் இல்லை. ஒரு நிலம் இருக்கிறது என்றால் தண்ணீர் பாய்ச்சுகிறோம், உரம் போடுறோம், அதே ஆகாரம் அதே தண்ணி கோதுமையும் குடிக்குது, களையும் குடிக்குது. கோதுமை என்ன பண்ணோம்னா பிரோஜனம் உள்ளதாய் வளரும், களைகள் என்ன பண்ணும் தெரியுமா? கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உன் அருகே களைகள் இருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் கோதுமையா இருப்பேன் என்றால் வேதம் சொல்லுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், ஆண்டவருக்காய் மரிக்காவிட்டால் அது தனித்தே இருக்கும். செத்ததே என்றால் ஆண்டவரே நாமத்தின் நிமித்தமாய் பொய்யான சொற்களை சொல்வார்கள் என்றால் நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம். ஆமென் சொல்லலாமே. அநேகர் அனுபவிச்சிருப்போம். ஏசப்பாவுக்காக வேதத்தை சுமந்த நேரத்துல அவமானம் பாக்கியமாய் எண்ணுங்க. கர்த்தர் உங்களை கோதுமைகளாய் பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைய, நியாய தீர்ப்புல முதல் நியாய தீர்ப்பு ஆண்டவர் யாருக்கு தருவார் தெரியுமா? என் அன்பு சபைய எல்லாரும் இங்க கவனிங்க. பாஸ்டர்மா அப்புறம் பார்க்கலாம். எல்லாரும் இங்க கவனிங்க. மத்தேயு 13:30 வாசிங்க பாப்போம். அறுப்பு காலத்துல நியாயாதிபதிக்கு முன்பாய் நிற்கிற நேரத்துல நான் அறுக்கிறவர்களை நோக்கி, நியாயம் தீர்க்கிற பரிசுத்தவான்களை மூப்பரை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கும் அதிகாரம் ஊழியக்காரனுக்கு இல்லை. பிடுங்குகிற அதிகாரம் நியாயம் செய்கிற ஆண்டவருக்கு உண்டு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுவா என்றால் கர்த்தருடைய நியாய ஸ்தானத்திலே நீ கர்த்தருக்கு முன்பாக ராஜாவாய் நிற்ப. களைகளாய் நான் இருப்பேன் என்றார். களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்துல சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே நான் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் என் திருச்சபைக்குள்ளே நான் களையாய் அல்ல, ஆண்டவருக்காய் நான் கோதுமையாய் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை தள்ளி ஆண்டவரை தள்ளுவாய் என்றால் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். கடைசி நாளிலே நியாயாதிபதி வருவார். அவர் இடத்திலே நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே, இன்றைக்கு எனக்குள்ளாய் கோதுமையின் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். 6வது அர்ப்பணிப்பு, சபையிலே தேவனுடைய கிரியைகள் இருக்க வேண்டும். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 3-5 வசனம் வரைக்கும் மோசையினாலே அடையாளங்கள் அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு
உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழசா போல. ஏசப்பா கூட நடந்தீங்கன்னா, இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர் உன் ஒவ்வொரு நாளை, ஒவ்வொரு நிமிஷத்தை, ஒவ்வொரு செகண்ட அவர் அழகாய் மாற்றிக் கொண்டிருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, இவனே அவர்களை, மோசே அவர்களை அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். இன்றைக்கு ஒரு திருச்சபை வனாந்திரமாய் இருந்தாலும் அங்கே ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். சாட்சிகளை அவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 35, 36, 37 சத்தமா வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 36. பாழாய் கிடந்த ஏசப்பா, வனாந்திரத்துக்குள்ள இருக்கிற பாழா போச்சியான் குடும்பம், பாழா போச்சியான் தொழில் சொல்லுவாய் என்றால், இந்த அனுபவத்திற்குள் இன்றைக்கு உன்னை கொண்டு வந்தவர் சொல்லுகிறார். பாழாய் கிடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவாந்திரமும் பாழும் நிர்மலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். 36. இன்றைக்கு உன் வாழ்க்கை நிர்மலமாய் இருக்குன்னு சொல்றல்ல, ஏசப்பாத கட்ட போறாங்க. அடுத்தது பயிர் நிலமாக்குகிறேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தையை அவர் செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 37ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், எது உனக்கு வேண்டும் என்றால், நம்ம தாங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். பிரேயர் ரெக்வெஸ்ட் ஆன்லைன்ல எழுதி போட்டுட்டேன், போன்ல சொல்லிட்டேன். அசதியாயிராத, உனக்காய், உன் பிள்ளைகளுக்காய், குடும்பத்திற்காய் ஜெபிப்பது உன் தலைமையில் விழுந்த கடமை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முந்தின ரசத்தை பார்க்கிறோம், வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாய் மாற பண்ணுகிறார். கடைசி அர்ப்பணிப்பு தியானித்து நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், 7வது அனுபவம், 7வது மாதத்தில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரி, கர்த்தருடைய பந்தியை நீ ஆசரிக்கணும். வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, சீனாய் வனாந்தரத்திலே பஸ்காவை ஆசரித்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாத்திராகமம் 12:11 சொல்லுகிறது, கடைசி பகுதி அது கர்த்தருடைய பஸ்கா. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 12:12 வாசிங்க. அந்த ராத்திரியில, யாத்திராகமம் 12:12, அந்த ராத்திரியில முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டின்னு எதை வச்சிருக்கிறாங்களோ, ரதங்கள், குதிரைகள் மேன்மை பாராட்டுகிறார்கள். உன்னை சிவந்த சமுத்திரத்திலே ஞான ஸ்நானத்தின் அனுபவத்தில் கொண்டு வந்தார், ஆனால் அவர்களை உள்ளே கொண்டு வந்து அழித்தார். அந்த முதற் பேரானவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர். ஆண்டவர் உலகத்தின் முதற் பலன்களை அழித்து என்னிடத்திலே முதற் கனிகளை கொடுத்ததின் அர்த்தம் என்ன தெரியுமா? சபையே, இதை நீ செய்யாமல் இருந்தால், ஆண்டவரே இந்த ஆராதனையிலிருந்து நான் செய்கிறேன் என்று உன்னை ஆண்டவருக்காய் அர்ப்பணி. என்னாகமம் 18ஆம் அதிகாரம், என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நிறுத்தி நிதானமா வாசிங்க பார்ப்போம். நீ லேவியரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கிக் கொள்ளும்படி நான் உங்கள் கையிலே சுதந்திரமாக கொடுத்த தசம பாகத்து 10ல் ஒரு பங்கை, 10ல் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்க
வரைக்கும் படைப்பாய் செலுத்த வேண்டும். இதுவரை கர்த்தரின் கரத்திலே கொடுப்பதில் நான் செலுத்தாமல் இருப்பேன் என்றால் என் கோல் கிளர்விடாமல் இருக்கிறது. ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாமல் இருக்கிற கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க வேண்டிய நான் என் கையில கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் வாங்குகிற நான் அவர் கரத்தில என் கரத்தில் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதை நான் அர்ப்பணிக்கிறேனா? சபையே சிந்தித்து செயல்படு என் அன்பு தேவ பிள்ளையே. லூக்கா 22:19 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் பண்ணி அதே வசனம் 1 கொரிந்தியர் 11:24-25 சொல்லுது, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்க வாங்கி புசிங்க. ஆண்டவருடைய கையில என் முதல் பலன்களை நான் கொடுக்கிற நேரத்துல அவர் பெற்று என் கரத்திலே அவர் மறுபடியும் கொடுப்பார். நான் ஒன்றை கொடுக்கிறேன், தனக்கு பதிலை கிடைக்கும்படி ஆண்டவரிடத்தில் முந்தி ஒன்றை கொடுத்தவன் யார் என்ற வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு என் சபை சொல்லட்டும், ஆண்டவரே மற்ற காரியங்களுக்காய் என் காரியங்களை நான் எடுத்து வைப்பதற்கு முன்பாய் என் தேவாதி தேவனுக்கு அசைவாட்டும்படியாய் என்னை நான் கொடுக்கிறேன். என்னில் உண்டானவைகளை ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், அவர் கரத்திலிருந்து நான் வாங்குகிறேன் என்று சொல்லுவாய் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்றப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் முதற் பேரானவைகளை நான் செலுத்தாமல் இருப்பேன் என்றால், முதல் ஆராதனையில நான் கலந்து கொள்ளாமல் இருப்பேன் என்றால், முதல் ஆராதனையில நான் திருவிருந்தில இல்லாமல் இருப்பேன் என்றால் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே 1 கொரிந்தியர் 11:25 சொல்லுகிறது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுப்பார். பாத்திரத்தை எடுக்க வேண்டும் என்றால் இந்த பாத்திரம் தேவ சமூகத்திலே அவர் பந்தியிலே இருக்கணும். இந்த பாத்திரம் உலகத்தின் பந்தியிலே இருக்கும் என்றால் இந்த பாத்திரத்தை ஆண்டவரால் பயன்படுத்த முடியாது. வேதம் சொல்லுகிறது, பாத்திரத்தை எடுத்த பின்பு இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையில இருக்காதீங்க. வேதத்திலிருந்து தேடி பாருங்க, நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், எனக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் கர்த்தரால் அருளப்படுகிற வார்த்தைகளா என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. நீங்கள் இதை வானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவளியா. இவ்வளவு நாள ஏசப்பா மேல நீ சாய்ந்திருப்பாய் என்றால் இந்த 7 அனுபவம் உனக்கு இருக்கும். ஏசப்பா பரலோகத்துல சொல்லுவாங்க, இவ யாரு தெரியுமா? அதே அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் வாசிங்க பாப்பா 7ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லம்மா 10:7 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உன்னத பாட்டு 7:10 வாசனம். நான் நேசருடையவள், மணவாட்டியாகிய சபையே நீ உலகத்திற்குரியவள் அல்ல, நான் என் நேசருடையவள், அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது. இப்ப 8:3 வாசிங்க, அவர் பிரியம் என் மேல் இருக்கும் என்றார், அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். 4வது வசனம், எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கான வேலையை இது வனாந்திரமா இருந்தாலும் நவோமிக்கு பிற்பாடு வந்ததான ரூத்தை போல் வந்தாயே, ஓர்வாளை போல் முத்தமிட்டு போக நிறைய பேர் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் வரணும்னு சொல்லி வந்தல்ல, போவாசின் களத்துல கர்த்தர் உனக்கான வயல்வெளியை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் கர்த்தருக்கு பலனை கொடுக்காமல் இருப்பேன் என்றால், ஆண்டவரே எனக்குண்டான முதல் பேரானவைகள் அனைத்தையும் ஒரு நாளிலே முதல் காரியத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தவர்களை உமக்கு செலுத்துகிறேன். அப்பா, நீங்க வருகிற நேரத்திலே என் பலனை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே 17ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, வெளிப்படுத்தல் 22:17 வாசிங்க. ஆவியும் மணவாட்டின் சபை எப்படி சொல்லுதுன்னா, வா என்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் நானும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், பரலோகமே வந்துருங்க, ஏசப்பா என்னை பார்க்க வாங்க ஆண்டவரே என்பானாக. தாகமாய் இருக்கிறவன், ராகத்தை பார்க்கிறவனுக்கு இது கிடைக்காது, ஆசீர்வாதத்தை மாத்திரம் பார்க்கிறவனுக்கு கிடைக்காது. தாகமாய் இருக்கிறவன்
தாகம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். என்னால் பலிபீடத்திலிருந்து என் 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்திலிருந்து சொல்ல முடியும், இலவசமாய் பெற்றதை என் பிள்ளைகளுக்காய் நான் இலவசமாய் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உண்மை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை சொல்லுகிறார். நண்பு தேவ பிள்ளைகள், இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டோம். 7 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். இதிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், நேரம் எனக்கு போயிடுச்சு. ஆனா இந்த நேரம் மறுபடியும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் என் டைரியில கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் இந்த தருணத்தை கொடுக்க மாட்டாங்க. இந்த 7 அனுபவத்தை இழந்து போவாய் என்றார். பரிபூரணத்தின் அனுபவம் உனக்கு கேட்டார். வேதம் சொல்லுகிறது, இதோ திருடன் வருகிற விதமாய் நான் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு. இன்னைக்கு நிறைய பேர் கோமால இருக்கிற, ஆவிக்குரிய கோமால. நான் இதை செய்யணுமா, இப்படி நடக்கணுமா? ஆண்டவருடைய வசனம் தட்டி எழுப்புச்சுன்னா காதுள்ளவன் கேளு. கேட்கலன்னா நஷ்டம் எனக்கோ சபைக்கோ பரலோகத்துக்கோ இல்லை. வேதம் சொல்லுகிறது, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். வஸ்திரம் அல்ல, வஸ்திரங்கள். வஸ்திரம் என்பது உனக்கு கொடுத்தது, வஸ்திரங்கள் என்பது பிள்ளைகளுக்கு கொடுத்தது. நீ மாத்திரம் காக்கப்பட்டால் போதாது. தேவ எச்சரிப்பு பெற்றவனாய் நோவா தன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டது போல என் திருச்சபையை, இந்த பேரைக்குள்ள உன் குடும்பங்களை காப்பாற்ற, உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு உன்னை நம்பி கொடுத்த மனைவி, உன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.